மாயா ஒரு இருட்டான ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஒரு சிவப்பு கலர் வட்டத்தை போட்டு அதுக்குள்ள உட்காந்துக்கிட்டு தொடர்ந்து மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சை இருக்கு. அது அப்படியே மெதுவா சிவப்பு கலரா மாறுது. அப்புறம் அடுத்த நொடியே அந்த இடமே அதிர ஆரம்பிக்குது. அப்ப திடீர்னு அந்த இடத்துல தலையில 2 கொம்பு வச்சிருக்கிற ஒரு பயங்கரமான பிசாசு தோன்றுது. ஒரு பிசாச கூப்பிடுறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம்? அது நானு. சரி சொல்லு, உனக்கு நான் என்ன பண்ணணும்? எனக்கு குழந்தை இல்ல, எனக்கு குழந்தை பொறுக்காதுன்னு சொல்லிருக்காங்க. ஆனா எனக்கு குழந்தை வேணும். அதுக்காக நான் என்ன பண்றதுக்காவது நான் ரெடி ஆயிருக்கேன். அந்த பொண்ணு அப்படி சொன்னதை கேட்டு அந்த பிசாசு சிரிக்க ஆரம்பிக்குது. ஏய் பொண்ணே, சரியான நேரம் வரும்போது நீ இந்த பிசாசுக்காக நிச்சயமா பலி கொடுத்தே ஆகணும். 6 நாட்களுக்கு முன்பு மாயா ஒரு பிரபலமான பாடகி. அவங்களோட இசைக்குழுவில் இருக்கிற கிட்டாரிஸ்ட் ரவியை காதலிக்கிறாங்க. 2 பேருமே எப்பயுமே ஒன்னாதான் கான்சர்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கான்சர்ட் வரும்போதும் 2 பேரும் பம் மாதிரி கட்டி பிடிச்சுப்பாங்க. அப்புறம் நைட் ஒன்னா இருப்பாங்க. 2 பேரும் நிறைய தடவை தனிமையில இருந்ததுக்கு அப்புறமும் கூட அவங்க கர்ப்பமாகல. ஒரு நாள் தனிமையில படுக்கையில இருக்கும்போது மாயா ரவி கிட்ட சொல்றாங்க, நீ எதுக்காக என் கூட இருக்க? உனக்கு தெரியும்ல நான் ஒரு அம்மா ஆக முடியாதுன்னு சொல்லி. நம்மளோட இந்த காதல் உடலை மட்டும் பார்த்து வரல. உனக்கு குழந்தை பிறக்கலனா என்ன, நாம யாரையாவது அடாப்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? அது சொல்றது உனக்கு ரொம்ப ஈஸி. உனக்கிட்ட ஒரு குழந்தைன்னு உனக்கு ஒரு பொண்ணு இருக்கு. என்னோட முதல் கல்யாணத்துல காஜல் பிறந்திருக்கா. அவ உன்னை அம்மாவா ஏத்துப்பா. உனக்கு ஒரு நல்ல தோழியாவும் இருப்பா. ரவி எவ்வளவோ சொல்லியும் மாயா அம்மாவாகணும்னு வெறித்தனமா இருந்தாங்க. ரவி சொன்னதை அலட்சியப்படுத்திட்டு அவங்க ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறாங்க. அவங்க அந்த இரவு நேரத்துல டாக்ஸி ஏதாவது வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில ரூமை விட்டு வெளியே வந்து தனியா ரோட்ல நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மாயாவுக்கு ஒரு விஷயம் தெரியாது, அங்க டாக்ஸி வராது, அவங்களுக்காக ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. ஒரு கருப்பு கலர் கோட்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் அந்த ரோட்ல நின்னுக்கிட்டு இருக்காரு. அவர் மாயாவை பார்த்த உடனே மாயாவை பின்தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் மாயா கிட்ட சொல்றாரு, நீ அம்மாவாகிறதுக்கு எல்லாத்தையும் பண்ண தயாரா இருக்கியா? இந்த வார்த்தையை கேட்ட உடனே மாயா அப்படியே திகைச்சு போயிடுறாங்க. அப்புறம் மாயா சொல்றாங்க, உனக்கு எப்படி தெரியும்? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியமா இல்ல நீ அம்மாவாகிறது முக்கியமா? சரி நான் போறேன், நீ என்னை பின்தொடர்ந்து வா, சரியா? இப்படி சொல்லிட்டு அந்த ஆளு அந்த ரோட்ல நடக்க ஆரம்பிக்கிறாரு. மாயாவும் அவரை பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. 2 பேரும் இப்போ ஒரு பழைய பாலடைஞ்ச பில்டிங்க்கு முன்னாடி நின்னுகிட்டு இருக்காங்க. மாயா அந்த பில்டிங்கையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மந்திரத்தை ஞாபகத்துல வச்சுக்கோ. நீ ஒரு சிவப்பு கலர் வட்டம் போட்டு அதுல உட்காந்துக்கிட்டு இந்த மந்திரத்தை தொடர்ந்து 1000 முறை சொல்லிக்கிட்டே இரு. நீ அப்படி பண்ணா நீ ஆசைப்பட்ட எல்லாமே கிடைக்கும். இப்படி சொல்லிட்டு அவர் மாயாவை ஒரு ரூம்ல விட்டுட்டு தனியா நடக்க ஆரம்பிக்கிறாரு. மாயாவும் ஒரு சிவப்பு கலர் வட்டத்தை போட்டு அதுக்குள்ள உட்காந்துக்கிட்டு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு மாயா இரும ஆரம்பிச்சாங்க. ரவி மாயாவுக்கு தண்ணி கொடுத்தாரு. ஆனாலும் மாயாவோட இருமல் நிக்கவே இல்ல. அப்புறம் அடுத்த நொடியே மாயா அந்த டேபிள் மேலேயே ரத்த வாந்தி எடுத்துட்டாங்க. அடுத்த சில நொடிகள்லயே மாயாவோட கண்ல இருந்தும் மூக்குல இருந்தும் ரத்தம் வர ஆரம்பிக்குது. அப்படியே கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே மாயா தரையில மயங்கி விழுந்துடுறாங்க. கீழே விழுந்த அம்மாவோட கையை பிடிச்ச காஜல் மாயாவோட நாடி துடிப்பை செக் பண்ணி பாக்குறாங்க. அப்ப காஜலுக்கு தெரிய வருது மாயா இப்ப இந்த உலகத்துல உயிரோட இல்லைன்னு. அவன் இப்ப திடீர்னு மாயாவை பாக்குறான். மாயா மெதுவா அவங்கள நோக்கி தவழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்களோட கண்ல இருந்து ரத்தம் வந்துகிட்டு இருந்தது. அவங்களோட சதை எரிஞ்சு அழிக்க ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவங்களோட மொபைலை எடுத்து இன்டர்நெட்ல பேயை பத்தி தேட ஆரம்பிக்கிறாங்க. பிசாசுக்கும் இறந்து போனவங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு இன்டர்நெட்ல ஒரு ஆர்டிக்கல் வருது. அதை கிளிக் பண்ணி காஜல் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பேயால பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணோட நம்பரை அந்த ஆர்டிக்கல்ல இருந்து எடுத்து அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப காஜலுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அகோரி நந்தா பனாரஸ்ல இருப்பாரா? சரி, ரொம்ப நன்றி. நீங்க இதை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. காஜல் உடனே அடுத்த ட்ரெயினை பிடிச்சு பனாரஸ்க்கு நேரா போய் மணிகர்ணா காட்டுக்கு போறாங்க. அப்புறம் அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. அங்க இருக்கிற யாருக்குமே அகோரி நந்தா எங்க இருக்காருன்னு தெரியல. அப்போ திடீர்னு ஒரு ஆள் கையில ஒரு கோல் வச்சுக்கிட்டு நெத்தியில நீர் வச்சுக்கிட்டு நீளமான தாடியும் முடியும் வச்சுக்கிட்டு காஜல பின்னாடி இருந்து தொட்டு கேக்குறாரு, ஏய் பொண்ணு, உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? என்னை எதுக்காக தேடிக்கிட்டு இருக்க? பாபா, நீங்க தான் அகோரி நந்தாவா? ஆமா நான் தான். சொல்லு, உனக்கு இப்ப என்ன வேணும்? காஜல் அவங்களோட எல்லா பிரச்சனையும் அகோரி நந்தா கிட்ட சொல்றாங்க.
இந்த எல்லா பிரச்சனையும் கேட்டதுக்கு அப்புறம் அகோரி நந்தா கொஞ்ச நேரம் அமைதியாவே இருந்தாரு. ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அவர் சொன்னாரு, உன் அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வர ஆரம்பிச்சிருச்சு. உன் அம்மாவை எந்த இடத்துல எரிச்சாங்களோ அங்க போனாதான் உன்னோட எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும். இப்படி சொல்லிட்டு அகோரி காஜலை கூப்பிட்டுக்கிட்டு கங்கை மறுக்கரையில இருக்கிற ஒரு காட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த இடத்துல ஆந்தைகளோட சத்தம் ரொம்ப அதிகமாவே இருக்கு. அந்த காட்டுல இருக்கிற ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே நிறைய அகோரிகள் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹர் ஹர் மகாதேவ் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த அக்னி குண்டம் அதிகமா எரிய ஆரம்பிக்குது. அகோரி நந்தா காஜலை உட்கார சொல்லி சைகை காமிக்கிறாரு. அப்புறம் அவரும் அக்னி குண்டத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு காஜலுக்கு அவர் அறிவுரை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உன் அம்மா சாகிறதுக்கு முன்னாடி பயன்படுத்தின ஏதாவது ஒரு பொருளை நீ இப்பவே எனக்கு கொடுக்கணும். ஆனா அந்த பொருள் உங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச பொருளா இருக்கணும். காஜல் கிட்ட மாயாவோட தோடு இருந்தது. ரவி மாயாவை லவ் பண்ணும்போது அந்த தோடு அவர் மாயாவுக்கு கொடுத்திருந்தாரு. அந்த தோடு இப்ப காஜல் கிட்ட தான் இருந்தது. காஜல் கொஞ்சம் கூட யோசிக்காம அதை அகோரி கிட்ட கொடுக்குறாங்க. அகோரி நந்தா அந்த தோடை எடுத்து அக்னி குண்டத்துல போட்டுட்டு காஜல் கிட்ட கண்ணை மூடி தியானம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது காஜல் திடீர்னு ஒரு இருட்டான ரூமை பார்க்குறாங்க. அந்த ரூம்குள்ள மாயா இருக்காங்க. அவங்க ஒரு சிவப்பு கலர் பட்டத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பிசாசு கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றத செய் பொண்ணு. நான் சொல்லும்போது ஒரு சரியான நேரம் வரும்போது நீ இந்த பிசாசுக்கு பலி கொடுக்கணும். அப்படி கொடுத்தா நீ நினைச்சது நிறைவேறும். எந்த மாதிரி பண்ணணும் சொல்லுங்க. உனக்கு குழந்தை வேணும் இல்லையா? உனக்கு ஒண்ணு இல்ல 2 கொடுக்குறேன். நீ நேரம் வரும்போது அதுல ஒரு குழந்தைய எனக்கு பலி கொடுத்தே ஆகணும். அந்த குழந்தை நீ ரொம்ப அதிகமா நேசிக்கிறவனா இருக்கணும். நீ பலி கொடுத்ததுக்கு அப்புறம் அது உன் குழந்தையா இருக்காது, பிசாசு குழந்தையா மாறிடும். இது கூடவே சேர்ந்து நீ இன்னொரு விஷயத்தையும் பண்ணியாகணும். எனக்கு எல்லாமே தெரியும். சொல்லுங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அந்த பிசாசு சொன்னதை மாயா யோசிக்காம சரின்னு சொல்லிடுறாங்க. அவங்க சரின்னு சொன்னதை கேட்டு அந்த பிசாசு சிரிக்க ஆரம்பிக்குது. நீ 6 இரவுகள் முன்ன பின்ன தெரியாத 6 ஆண்களோட உடலுறவு வச்சுக்கணும். சரியான நேரம் வரும்போது இந்த பிசாசு உதவியால உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த பிசாசோட வார்த்தைகளை உண்மையாக்குறதுக்காக மாயா ஒவ்வொரு ராத்திரியும் அவங்க ரூமுக்கு வெளியில இருக்கிற ஒரு ஆணை கூப்பிட்டு அவங்களோட தனிமையில இருக்காங்க. சுமார் 6 வருஷங்களுக்கு அப்புறம் முன்ன சந்திச்ச கருப்பு கலர் கோட் போட்டிருக்கிற அதே ஆள் மாயாவை மறுபடியும் அந்த பழைய பாலடைஞ்ச கட்டடத்துக்கிட்ட கூப்பிடுறாரு. அப்புறம் மாயா கிட்ட பலி கொடுக்கறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொல்றாரு. நீ சைத்தானுக்கு பலி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீங்க உங்க சின்ன பையனை தான் அதிகமா நேசிக்கிறீங்க. இன்னும் சில வாரங்கள்ல அவனுக்கு 6 வயசாயிரும். அதனால அன்னைக்கு நைட் அவனை பிசாசுக்கு பலி கொடுக்கணும். இல்லைன்னா மாயா அப்ப பேராசை பிடிச்சவங்களா இருக்கலாம். ஆனா இப்ப குழந்தையோட அம்மா. அவங்களால எப்படி அவங்களோட குழந்தைய பலி கொடுக்க முடியும்? அவர் அப்படி சொன்னதை கேட்ட உடனே மாயா அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. என் குழந்தைய எங்கிட்ட இருந்து யாரும் பிரிக்க முடியாதுன்னு கத்திக்கிட்டே ஓடுறாங்க. நடந்த எல்லா விஷயமும் அகோரி நந்தா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற காஜலோட கண்ணுக்கு தெரியுது. அப்ப பேய் நம்ம சொல்றது கேட்கலனா அவங்களோட உயிரே அதை எடுத்துடுமா? அந்த பிசாசு மாயாவோட மட்டும் நிறுத்த மாட்டான். அருண் தான் அவனோட அடுத்த பலி. அவன் சீக்கிரம் அருணையும் கொல்லுவான். உன் தம்பிக்கு 6 வயசு ஆயிடுச்சுல்ல? அப்படின்னா நாளைக்கு அடுத்த நாள் அருணுக்கு 6 வயசு ஆனதுக்கு அப்புறம் அவன் உயிருக்கு ஆபத்து. சைத்தான் அவனோட எல்லா சக்திகளையும் பயன்படுத்தி எப்படியாவது அருணை கொலை பண்ணிடுவான். அப்புறம் அவனை பிசாசோட குழந்தையா மாத்திருவான். இந்த பிரச்சனையில இருந்து அருணை பாதுகாக்கணும்னா நீ மறுநாள் காலையில வரைக்கும் அருணை பத்திரமா பாத்துக்கணும். நீ விரும்பினாலும் விரும்பாட்டியும் அருண் மறுபடியும் வரவே மாட்டான். ஆனா உன்னோட குடும்பம் எப்பவும் பாதுகாப்பா இருக்கும். ஆனா மனுஷங்க அவ்வளவு சக்திசாலியான அந்த பேய்கிட்ட எப்படி சண்டை போட முடியும்? அவன் நம்மள நாசமாக்கிடுவான். காஜல் சொன்னதை கேட்ட உடனே அகோரி நந்தா காஜலுக்கு சாம்பல் மூட்டையை கொடுக்கறாரு. இந்த விபூதி உன் கையில இருக்கிற வரைக்கும் அந்த பிசாசால உங்க குடும்பத்தை எதுவும் பண்ண முடியாது. இந்த சாம்பலை தாண்டி அந்த பிசாசால வர முடியாது. இருந்தாலும் எப்படியாவது அந்த பிசாசு உங்க குடும்பத்தை தாக்குறதுக்கு முயற்சி பண்ணும். அப்ப இந்த கத்தி உங்களுக்கு உதவியா இருக்கும். இப்படி சொல்லிட்டு அந்த அகோரி
காஜலுக்கு ஒரு கத்தியை கொடுக்குறாரு. காலை நேரம் வர ஆரம்பிக்குது. காலையில சூரிய வெளிச்சம் வந்ததும் அது ரவியோட உடல்ல பட ஆரம்பிக்குது. அவர் வலியால துடிச்சுக்கிட்டு இருக்காரு. சூரிய வெளிச்சம் பட்டதும் அவரோட உடம்புல இருந்த கருப்பு நிழல் அப்படியே வெளியே வந்து காத்துல மறைஞ்சிருது. காஜல் ரவியை பார்க்கறாங்க. காஜலோட கண் முன்னாடியே எல்லாமே நார்மல் ஆயிடுது. ரவியோட எல்லா காயமும் ஆறிடுது. அந்த பேப்பர்ல மாயா அந்த பிசாசை இந்த உலகத்துக்கு கூப்பிடுறதுக்கு என்ன மந்திரங்களை சொன்னாங்களோ அந்த மந்திரம் அதுல எழுதியிருந்தது. பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.